தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெலிகிராம் குரூப் வாய்ஸ் சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாங்ஸை வந்து ப்ளே பண்ண வைக்கிறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ டெமோ ஒன்று காமிச்சிடுறேன். இப்போ வந்து பாருங்கள், நான் ஒரு குரூப்பில் வந்து இருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து வாய்ஸ் சாட்டை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு சாங்கை ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி எப்படி ப்ளே பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். அண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரையும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் மிஸ் பண்ண வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாய்ஸ் சாட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. உதாரணத்துக்கு நீங்கள் குரூப்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து வாய்ஸ் சாட் பண்ணி இன்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு, அண்டு நீங்கள் உங்களோட ஓன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நம்மளால் பேசிக்க முடியும். ஓகேங்களா, ஆடியோ கால் மாதிரி அட் அ டயத்தில் எல்லாரோடையுமே நம்ம கனெக்டில் இருக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸையும் வந்து ப்ளே பண்ண வைக்க முடியும். பட் இதுக்கு நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமா ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ ட்ரை பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அவங்களும் இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்புவாங்க. அதுக்கு தான். ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு கம்பல்சரியாக அது வேணும். அது இருந்தால் மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ நிறைய டெலிகிராம் குரூப்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் புதுசாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிட்டு அதில் எப்படி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பாட்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே மியூசிக் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு தான். ஓகேங்களா, அண்ட் அந்த பாட்டை வந்து எப்படி கரெக்டாக வந்து கொண்டு வரது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் நம்ம குரூப்பில். அண்ட் அதை வாய்ஸ் சாட்டில் வந்து மாற்றணும். ஓகேங்களா, ஓகே எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ குரூப்பு. ஓகேங்களா, ஸோ உங்களோட பழைய நம்பரில் ஏதாச்சும் ஒரு பாட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பாட்டை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாட்டை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாட்டு தான். ஸோ நேமை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ கரெக்டாக போடுங்க. இதுதான். ஓகே, நான் கொடுத்துட்டு குரூப் நேம் கேட்குது. நான் சும்மா வந்து சாம்பிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஒரு ஹார்ட். ஓகே, ஓகேங்களா, க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், அதுதான் நம்ம ஓனர் நம்ம அண்டு வந்து ஒரு பாட்டு. ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு பாட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் மெம்பர் போகிறேன், போயிட்டு அந்த பாட்டை வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இதுதான் டிக் கொடுக்குறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட அசிஸ்டண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ யூசர் நேம் கூட கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் 2வது பாட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இருக்குது பாட் அப்படின்னு இருக்கா, அதுதான். ஓகே, இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம 2யுமே வந்து அட்மினாக மாற்றணும். ஏன்னா அட்மின் பெர்மிஷனில் தான் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ஓகே இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம 2யுமே மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொமோட் டு அட்மின் கொடுத்துட்டு இதில் வந்து ஆட் நியூ அட்மின் அப்படின்னு வந்து டிக்கு வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. மீது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஸோ டிக் கொடுங்க. ஓகே, ஒன்றை வந்து அட்மினாக மாற்றியாச்சு ஒரு பாட்டை. ஸோ அதே மாதிரி இன்னொன்று. ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பாட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்கா அப்படின்னு செக் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பாட்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் பாட்டு. ஓகேங்களா, அது வந்து அதோட அசிஸ்டண்ட். ஓகே, இதாங்க நம்ம பாட்டு ஏஐக்யூ சில்வர் மியூசிக் அப்படின்னு போட்டு. ஸோ இதிலே வந்து நிறையா வகை இருக்குது.
அதாவது கோல்டு மியூசிக் ரேடியோ இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ப்ரீமியம்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் கொடுப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், ஹலோ அப்படின்னு போட்டு உங்களோட நேம் போட்டு ஐம் எ சாக்லேட்டி குயின் விசி மியூசிக் பிளேயர் அப்படின்னு போட்டு மெயின்டைன்டு பை சப்போர்ட் குரூப். ஸோ ஜாயின் சேனல். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம பாட்டெலாம் யூஸ் பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். ஸோ சில நேரத்தில் ஜாயின் பண்ணாமே எடுக்கும், சில இது எடுக்காமையும் போகலாம். ஸோ அதுக்கு தான். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், ஐ கேன் ப்ளே மியூசிக் இன் யுவர் வாய்ஸ் சேட் அப்படின்னு போட்டு ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் போட்டு ஆட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்டு நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா அட்மின் பெர்மிஷன். ஸோ அதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேனேஜ் வாய்ஸ் அட்மின், ஆட் நியூ அட்மின் ஃபார் மீ அப்படின்னு. ஓகே, ஸ்டார்ட் அ வாய்ஸ் சேட் தென் ப்ளே அ சாங் அப்படின்னு யூஸ் திஸ் கமாண்டுன்னு போட்டு. ஸோ இங்கே வரிசையாக நிறையா கொடுத்துருக்காங்க. அண்டு எனக்குள்ளே பூம் இருக்குது. ஓகே, ஸோ இது வேணும்னா நீங்கள் வந்து படித்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம குரூப்புக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ இந்த பாட்டை பற்றி எதுவுமே தெரியாதுல்ல நமக்கு. ஸோ இதனால் என்ன பண்ணணும்னா பாட்டுக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க போகிறோம். ஸோ ஒன்றுமே இல்லை, இதுக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ நான் ஸ்லாஷ் போட்டு ஹெல்ப்னு போடுங்க. ஹெல்ப். இப்போ வந்து பாட் வந்து கமாண்ட்ஸ் எல்லாமே காமிச்சிடும். ஸோ இதுபடி வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணால் போதும், ஈஸியாக வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு சாவன் டு சர்ச் சாங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டீசர் சாங் ப்ளே ஸ்கிப் ஸ்டாப் ஸ்கில் பாஸ் ரிசியூம். ஸோ படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் முக்கியமான இதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒன்று இருக்கா. ஸோ இதுதான் நமக்கு வந்து தேவையானது. ஓகே, இங்கே வந்து பாருங்கள், ப்ளே போட்டு ரிப்ளை திஸ் இஸ் ரெஸ்பான்ஸ் டு எ லிங்க் ஆர் எனி டெலிகிராம் ஆடியோ ஃபைல் வில் பிளேட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது என்ன மீனிங்னா, ப்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட் போட்டு பக்கத்தில் வந்து அதாவது ஏதாச்சும் ஒரு சாங்கோட லிங்க்கு, யூடியூப் லிங்க் தான் மோஸ்ட்லி வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? நான் ட்ரை பண்ண வரையும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். ஸோ அதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சென்ட் பண்ணோம்னா போதும், நம்ம குரூப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆரம்பிச்சிடும். அண்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு சாங்கே இருக்குது அப்படின்னா, உங்கள் குரூப்பில் அந்த சாங் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு அதை சாங்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதை இதுலேருந்தே ப்ளே பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? டேரெக்டாக நம்ம யூடியூப் போய் லிங்க் எடுத்து இது பண்ணோம் அப்படின்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா? அடுத்து ஸ்கிப்பு, கரண்ட் சாங் வந்து ஸ்கிப் பண்ணுறது, ஸ்டாப் ஸ்கில் ஸ்ட்ரீமிங் ஆஃப் த சாங். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாஸ் பண்ணலாம், ரிசியூம் அந்த சாங்கை வந்து ப்ளேபேக் பண்ணலாம். அதுக்கடுத்து இன்லைன் வந்து சர்ச் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ப்ளே பண்ண வைக்க போகிறோம் ஒரு சாங்கை. ஓகே, இங்கே வந்து பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் ப்ளேன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடத்துல இந்த பாட் நேம் வந்து அப்படியே கிளியர் பண்ணி விட்ருங்க. ஸோ நீங்கள் ஸ்லாஷ் போட்டு ப்ளே அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து சாங்கோட லிங்க் வேணும். நான் யூடியூப் போய்ட்டு ஒரு சாங்கோட லிங்க் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணுறேன். சாங் நேம் மேலே வருது. ஓகே, இப்போ இதை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு தடவை வந்து நம்ம வாய்ஸ் சேட்டை வந்து ஆன் பண்ணணும். ஏன் ஆன் பண்ணால் தான் இந்த நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மியூசிக் பாட் வந்து மேலே வந்து ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் போகிறோம், 3 டாட்டை கிளிக் பண்ணுறோம், ஸ்டார்ட் வாய்ஸ் சேட். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கேட்கும்னா, உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்லேருந்தே நீங்கள் அந்த பாட்டை ப்ளே பண்ண வைக்கிறீங்களா, அப்படி இல்லைன்னா உங்களோட குரூப் நேம் வரணுமா, குரூப்பை வச்சு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களோட ஆடியன்ஸ் வந்து நிறையா பேர் இருந்தாங்கன்னா, உங்கள் ஐடி யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாம்பிள் குரூப்பே கொடுத்துக்கலாம். ஏன்னா அது மூலிமா தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சாம்பிள் குரூப்பே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கண்டினியூஸ் சாம்பிள் குரூப். ஓகே, இப்போ வந்து வாய்ஸ் சேட்டில் இருக்கோம். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், நம்ம மட்டும் தான் இருக்கோம். இப்போ வந்து பாட்டை வந்து ப்ளே பண்ண வைக்க போகிறோம். ஓகே, இப்போ சென்டு கொடுப்போம். இங்கே வந்து பாருங்கள், ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பாட் வந்து சாங் வந்து ப்ளே பண்ணுது. ஓகே, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பாட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம்.
பட் உங்களுக்கு ப்ளே ஆகலை அப்படின்னா ஏதாச்சும் எரர் காமிச்சிச்சின்னா நீங்கள் வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ வீடியோ வந்து பொறுமையாக பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பாட்டை வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல அதுக்கும் ஒரு கமாண்ட் இருக்குது, ஸ்கிப் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த ஸ்கிப்பு கொடுத்தோன்னா பாட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றும். இப்போ வந்து பாருங்கள், ஸோ மேலே வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பாட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? பாட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஓகே, அதுக்கடுத்து பாஸ், ரிசியூம் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, முக்கியமாக ப்ளே பண்ணோம் அப்படின்னா /ப்ளே அப்படின்னு போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு லிங்க்கு, சாங்கோட லிங்க்கை வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணி இது பண்ணால் சென்ட் கொடுத்தா போதும், ப்ளே ஆரம்பிச்சிடும். இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் வாய்ஸ் சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸை வந்து ப்ளே பண்ண வைக்கிறது. ஓகே, இதே மாதிரினா நிறைய பாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் நிறையா குரூப்லாம் வச்சுருப்பாங்க டெலிகிராமில், அவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கட்டும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து இது மாதிரி நிறையா டெலிகிராம் டுட்டோரியல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளோட ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் டைம் இருந்தால். அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். அன்டில் இஸ் பாய் ஃப்ரம் யோஎஸ். டாட்டா.